அமெரிக்காவின் நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி பயணம் மேற்கொண்டார். அவர் சென்ற போயிங் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அவர் பூமிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர் 2025 பிப்ரவரி மாதம்தான் ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் மூலம் பூமிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் தினம்தோறும் 16 சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை பார்க்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர் ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் நம் பூமியை சுற்றி வருகிறார். சர்வதேச விண்வெளி மையம் என்பது நம் விண்வெளியில் சுற்றி வரும் ஒரு செயற்கை விண் நிலையம். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமானது நம் பூமியிலிருந்து 408 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து இந்த விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவியுள்ளார்கள். இந்த மையத்தில் விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வுகளில் ஈடுபடுவது வழக்கமாகும். விண்வெளி குறித்து ஒவ்வொரு தகவலும் நமக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தருகிறது. இந்த விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் அடிக்கடி அங்குள்ள நிலையை படம் பிடித்து அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள். நம் பூமியிலிருந்து 278 முதல் 460 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையம் தொடர்ந்து நம் பூமியை சுற்றி வருகிறது. ஒரு முறை நம் பூமியை சுற்றி வர 91 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது என்று கூறுகின்றார்கள். நாசா அளித்த தகவலின்படி இந்த சர்வதேச விண்வெளி மையம் 109 மீட்டர் நீளமும் 75 மீட்டர் அகலமும் கொண்டது. இது ஒரு கால்பந்து மைதானத்தின் நீளத்தை போன்றது. அதன் எடை 420 டன் ஆகும். இந்த சர்வதேச விண்வெளி மையமானது நம் பூமியை 1 மணி நேரத்திற்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இதனால் 90 நிமிடங்களில் ஒரு முழு வட்டத்தை சுற்றி முடிக்கிறது. சர்வதேச விண்வெளி மையம் தினமும் நம் பூமியை 15 முறை சுற்றி வருகிறது என்றும் இதனால் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கும் விண்வெளி வீரர்கள் தினமும் 16 முறை சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் காண்கின்றார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது. அதாவது ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கும் ஒரு முறை பகல் மற்றும் இரவு வந்து செல்கிறது. இதனால் அங்குள்ள வீரர்கள் 16 முறை சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறார்கள். இதனால் விண்வெளி வீரர்கள் ஒருங்கிணைந்த யுனிவர்சல் டைம் அடிப்படையில் ஒரு அட்டவணையை பின்பற்றுகிறார்கள். அங்கு அவர்களின் நாட்கள் அனைத்தும், அதாவது அவர்கள் செய்யும் வேலை, உடற்பயிற்சி, உணவு, ஓய்வு என தனி அட்டவணை பின்பற்றப்படுகிறது. பூமியில் சூரிய உதயம் அஸ்தமன நேரத்தை வைத்து காலையில் எழுவது மற்றும் தூங்கும் நேரம் மாறுகிறது. ஆனால் விண்வெளியில் இந்த இயற்கையான குறிப்புகள் இல்லை. ஏனென்றால் சூரியன் ஒரே மாதிரியாக உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. இதனால் விண்வெளி வீரர்கள் சமநிலையான வாழ்க்கை முறையை பராமரிக்க ஒருங்கிணைந்த யுனிவர்சல் டைம் அடிப்படையை பின்பற்றுகிறார்கள். கடந்த ஆண்டுகளில் நாசாவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்த செய்தி வெளியிடப்பட்ட பிறகு இந்த சுவாரஸ்யமான விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஸ்காட் கெல்லி மற்றும் விக்டர் குளோவர் உட்பட பல விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்தில் இருந்து சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் படங்களை மக்களுக்காக வெளியிட்டுள்ளார்கள். இதனால் சர்வதேச விண்வெளி மையம் ஒவ்வொரு முறை பூமியின் இரவு பகுதிக்கு செல்லும் போது இரவாகவும் பகல் பகுதிக்கு வரும்போது பகலாகவும் இருக்கும். ஒரு முறை சுனிதா வில்லியம்ஸ் கூட, நான் விண்வெளிக்கு செல்வதை விரும்பவும் அதற்காக கடுமையாக உழைக்கவும் ஒரு காரணம் உள்ளது. அங்கு ஒரு நாளுக்கு 16 முறை சூரியன் உதிப்பதையும் 16 முறை மறைவதையும் பார்க்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.